தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூடுபிடிக்கும் தேர்தல் களம், அனுரவுக்கு பகிரங்க சவால் விட்டுள்ள ரணில். தலைமறைவாகியுள்ள 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள். சட்டவிரோத தேர்தல் சுவரொட்டிகளுக்கு எதிராக போலீசார் விசேட நடவடிக்கை. தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொழும்பு பிரதான வீதியில் விபத்து, 20 பேர் படுகாயம். யாழ் விமான நிலையத்தில் சஜித்தின் மனைவியால் வெடித்த புதிய சர்ச்சை. கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய தகவல். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். பொருளாதாரம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி ஒருமித்த கருத்துக்கு வந்தால் அனுரகுமார திசாநாயக்கவின் சவாலை விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள தயார் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிபுணர்கள் குழுவுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் எதிர்கால திட்டம் ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்பதை முதலில் தெரிவிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவ்வாறான அறிவித்தலின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமையாளருடன் கலந்துரையாடலை ஆரம்பிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தன்னை நண்பன் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார். இப்போது ஆனமடுவையில் விவாதத்திற்கு வருமாறு கூறியுள்ளார். நான் எப்படி விவாதத்திற்கு வருவது? நீங்கள் முதலில் ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்பதை எங்களிடம் கூறுங்கள். அதன் பின்னர் நானும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமையாளரும் கலந்துரையாடுவோம். வேண்டுமென்றால் சஜித்தை வருமாறு கூறுவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரசாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பேபரல் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமது அமைப்பு சிறப்பு ஆய்வொன்றினை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 39 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது 10 வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது 10 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதுடன் வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுவரையான காலப்பகுதியில் 4,36,000 சட்டவிரோத தேர்தல் சுவரொட்டிகளை அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 2,400க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பதாகைகள் மற்றும் கட் அவுட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 65 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் சட்ட விதிகளை மீறி செயல்பட்டமை தொடர்பாக 182 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் தொடர்பான மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 20 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து ஒன்றும் லொரியொன்றும் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
எதிர் திசையில் பயணித்த இரு வாகனங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் பலர் பேருந்தில் பயணித்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் வரகாப்பள தும்மளதெனிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் வரகாப்பள ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அத்துடன் போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் தலையிட்டு நிலைமையை சீர் செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாச நேற்று யாழ்ப்பாணம் பலாலியில் உள்ள விமானப்படை முகாமிற்குள் நுழைந்த போது எடுக்கப்பட்ட காணொளி பாரிய சர்ச்சை நிலையை ஏற்படுத்தியுள்ளது. சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாசவுக்கு விமானப்படை வீரர்களால் இராணுவ மரியாதை செலுத்தியதாக கூறப்படும் காணொளியொன்று சமூக ஊடகங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய இராணுவ மரியாதை செலுத்தும் முறைக்கமைய துப்பாக்கி செங்குத்தாக உடலுக்கேற்ப உயர்த்தப்பட்டு பொதுவாக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செலுத்தப்படுகின்றது. விமானப்படையின் பேச்சாளர் கூறுகையில் ஜலனி பிரேமதாசவுடன் சென்ற குழுவில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் GL ஃபிரிஸ்காகவே இந்த மரியாதை செலுத்தப்பட்டது எனவும் வேறு எந்த நபருக்கும் செலுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாயினும் குழுவிற்கு ஜலனி பிரேமதாச தலைமை தாங்கினார் என்பதும் அவருக்கு பின்னால் GL ஃபிரிஸ் நடந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் பலாலி முகாமில் பிரதம அதிதியாக ஜலனி கலந்து கொண்டு வரவேற்று அவர் சால்வை பொருத்தப்பட்டு வரவேற்கப்பட்டுள்ளார். இந்த காணொளி முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமால் சந்திர பிரகாசினால் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. எனினும் குறித்த சம்பவத்தினை உமா சந்திர பிரகாஷ் அதனை எடிட் செய்து ஃபேஸ்புக்கில் பதிவு செய்ததாக தெரிய வந்துள்ளது. நாட்டில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி தன்னிறைவு நிலையை எட்டியுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தினசரி முட்டை உற்பத்தி 8 மில்லியனாக அதிகரித்துள்ளது. மேலும் முட்டையின் தினசரி நுகர்வு அதே அளவு வளர்ந்துள்ளது. நாளாந்தும் நாட்டிற்கு தேவையான முழு அளவிலான முட்டைகளை உற்பத்தி செய்ய முடிந்துள்ள நிலையில் இன்றைய நிலவரப்படி முட்டை விலை 42 ரூபாய் வரை குறைந்துள்ளது. மேலும் கோழி இறைச்சி உற்பத்தி அதிகரித்து தற்போது கோழி இறைச்சியை அதிகமாக உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாடு வளர்ந்துள்ளது. கோழி இறைச்சியின் தினசரி தேவை சுமார் 500 மெட்ரிக் டன் என்றாலும் கோழி இறைச்சியின் தினசரி உற்பத்தி 600 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளுக்காக கிழக்கு மாகாணத்தில் 2 பாடசாலைகள் மூடப்படவுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள விபுலானந்த மகா வித்தியாலயமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்து வித்தியாலயமும் வாக்கு எண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள நிலையில் குறித்த பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை வழங்கப்படவுள்ளது. இந்த தகவலை மாகாண கல்வி செயலாளர் HEMG திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் வாக்கு எண்ணும் மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள 2 பாடசாலைகளும் எதிர்வரும் 24ஆம் தேதி திறக்கப்படும். எனினும் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் ஏனைய பாடசாலைகளை எதிர்வரும் 20ஆம் தேதி மூடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவை 23ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும். கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்தில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.